டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம். அதே சமயம் இதுதான் ஒஸ்ட் டைம். ஏன் நான் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நேத்தி டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் கிராஷ் கோர்ஸுக்கான லான்ச்சை பற்றி போஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் நிறைய மெசேஜஸ். ஸோ அப்போ இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த பர்டிகுலர் டைமில் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒருத்தரை பொறுத்தும் மாறப்போகுது. ஸோ நான் இப்போ சொல்ல போற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி அசோசியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டே வாங்க. அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ ஏன் இது இப்போ பெஸ்ட் டைமா இருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் ஆர் இந்த பர்டிகுலர் ஏஇ ஆகஸ்ட் மந்த்ல வரப்போற இந்த பர்டிகுலர் ஏஇயை கிராக் பண்றதுக்கு, அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஏன் ரொம்ப பெஸ்டான டைம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நீங்க பாஸ்ட் ஒரு 1 இயரா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்ன மாதிரி அந்த கேலண்டர் படி ப்ராப்பரா நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுபடி இந்த மே மந்த் ஆனது ஒரு 15 டேஸ்ல உங்களுக்கு ஏஇக்கான நோட்டிபிகேஷன் வந்துற போது ஆகஸ்ட் மந்த்ல எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இதை ரெகுலரைஸ்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடிலேருந்து ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதை அடிக்கடி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான கிளியர் டேட் நம்மளால சொல்லிடவே முடியாது. பட் இப்போ இப்படிதான் சுச்சுவேஷன் ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு. மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் சொன்ன டேட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த டைமும் இது இப்படிதான் நடக்க போகுது. ஸோ நீங்க இந்த எக்ஸாமோட டேட் ஆர் உங்களோட டார்கெட்டை கிளியரா இந்த டைம்ல தான் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சு அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள இறங்குறதுன்னு இருக்குல்ல, அதுவே ஒரு பெஸ்டான விஷயம் தான். இது இப்போ சர்டைனா இருக்கு அப்படிங்கிறதுனால. இன்னொரு பெஸ்டான விஷயம் என்னன்னா, இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த எரால ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க எங்க என்ன கண்டென்ட்டை தேடினாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ப்ரிப்பரேஷனை எப்படி நீங்க பண்ணணும்னு நினைச்சாலுமே, ஒரு கண்டென்ட் உங்களுக்கு புரியல நினைச்சாலுமே அதுல இருந்து நிறைய சோர்சஸ்ல உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை புரிய வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட் சேனல்லையே 1000 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 1000 வீடியோஸ்ல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ வேல்யூபிளா ஒர்த்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ இங்க ரிசோர்சஸ்க்கும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் உங்களோட டார்கெட்டும் கிளியர் டைம் டெஃபினிஷன்ல உங்களுக்கு இருக்க போகுது. இது ரெண்டுமே ஒரு சூப்பரான விஷயம். உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான பெஸ்டான விஷயமா இருக்க போகுது. அண்ட் when it comes to competition, ரீசெண்டாக தான் முனிசிபல் ஏஇ முடிஞ்சு அதில் ஒரு 2000 to 3000 வேகன்சி அதில் ஃபில் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ஜேடிஓவில் ஒரு 1000க்கு மேலே வேகன்சி ஃபில் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அது ஃபில் ஆகி முடிச்சு அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு பெரிய கேப் இல்லாததுனால நிறைய கேண்டிடேட்ஸ் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணி இப்போ அதுக்குள்ளார இருப்பாங்க. இமீடியட்டாக அதே எஃபர்ட்டை போட்டு அடுத்து வர எக்ஸாமை உடனே ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு பர்சனலாக இங்கே தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸே அது கிடச்சிருச்சு சார், ஸோ நான் இப்போதைக்கு அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போதைக்கு ப்ரிப்பரேஷனில் அடுத்த எக்ஸாமை இமீடியட்டாக ட்ரை பண்ணாத கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ், பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இந்த தரம் உங்களுக்கு காம்படிஷனில் இருக்க போகிறது இல்லை. இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ ப்ராப்பராக இந்த 3 months 4 months யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா தாராளமாக இதை கிளியர் பண்ண முடியும். இன்னொன்று, இப்போ இந்த சான்ஸை விட்டோம் அப்படின்னா திருப்பி எப்போ கிடைக்கும் அப்படின்னா அகைன் ஒரு கேப் இருக்க போகுது. ஸோ எலெக்ஷன்னால இருக்கலாம், மற்ற ரீசன்ஸ்னால இருக்கலாம், நம்ம நிறைய அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த கேப் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு காம்படிஷன் லெவல் கொஞ்சம் ட்ராப் டவுன்ல இருக்கப்ப, அகைன் நான் கொஞ்சம் தான் சொல்றேன், நிறைய கிடையாது, பட் கொஞ்சம் ட்ராப் டவுன் ஆகி இருக்கப்ப பர்ஃபெக்டா இந்த 3 months பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னா சூப்பராகவே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அது எப்படி சார் பண்றது, அந்த பிளான் பண்றது தான் பிரச்சனைனா, அந்த 100 daysல எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றதுன்றத பத்தி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளே கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வெபினார் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதை பத்தின வீடியோஸும் நீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணுங்க, ஐ பட்டன்ல இருக்கு. சரி சார், ஓகே, இதெல்லாம் பெஸ்டான விஷயங்கள்னு சொல்லிட்டீங்க. என்ன இதுல வர்ஸ்டான விஷயம்? நான் இப்போ ஸ்டார்ட் பண்றதை ஏன் வர்ஸ்ட்னு சொல்றீங்க? 3 months அப்படிங்கிறது கன்சிடரபிளி ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். ஒரு ஐடியலான ப்ரிப்பரேஷனுக்கு மினிமமா 6 to 7 months ஆச்சு தேவைப்படும். நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல. அப்போ நீங்க இங்க டைமே கிராம்ப்டா இருக்கு. ரொம்ப கம்மியான டைம் தான் உங்ககிட்ட அவைலபிளாவே இருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ளார இதை பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து வர்ஸ்டான விஷயம் தான். பிகாஸ் இதை ஒரு 3 months முன்னாடியாச்சும் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நான் இங்க சொல்றது எல்லாமே ஃபேக்ட், உங்களுக்கும் அது தெரியும். அப்ப இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண முடியாதான்னு கேட்டா இல்ல. இன்னொரு வர்ஸ்டான விஷயம் இங்க உள்ள வருது. என்னதுன்னா, நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ். சார், இதே தானே பெஸ்ட்டுக்கு சொன்னீங்க. ஆமா, பெஸ்ட்டுக்கு சொன்னேன். பட் இப்ப இந்த 3 monthsல அந்த நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ்ல எதை நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க? அப்போ எது நமக்கு அட்வான்டேஜா இருந்துச்சோ அதே விஷயம் இன்னைக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறப்போகுது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு டாபிக் இருக்கு, நான் தேடி படிக்கணும்னு நினைக்கிறேன், தட்னா அத்தனை வீடியோ கொட்டுது. நான் எத்தனை வீடியோ பார்த்தா இந்த டாபிக் முடிஞ்சதுன்னு நான் கன்சிடர் பண்றது? அந்த டாபிக்ல இருந்து நான் கொஸ்டின் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது? அந்த ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ல எனக்கு என்ன டவுட் இருக்கு, நான் என்ன தப்பு பண்றேன்னு நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
அப்போ அபண்டன்ட்டான ரிசோர்சஸ் இருந்தாலும் நீங்க அந்த கம்மியான டைம்ல இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற வர்றப்ப அதுவுமே ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் ஃபேக்டரா மாறிடுது. இன்னொன்னு, ஒரு பெரிய மைண்ட் பிளாக் இதுல இருக்கும். என்ன தெரியுமா, நேத்தி இந்த கிராஷ் கோர்ஸ் ரிலேட்டடா கால் பேசுறவங்க கூட, சரி 3 monthsல முடிச்சிட முடியுமா, 3 monthsல ஃபுல் சிலபஸ் முடிச்சிட முடியுமா, இதே தான் கொஸ்டின். 3 monthsல நீங்க 6th to 12th படிச்ச கண்டென்ட் பிளஸ் காலேஜ்ல ஒரு 4 years நீங்க படிச்ச சிவில் இன்ஜினியரிங் கண்டென்ட், இது எல்லாத்தையும் 3 monthsல நான் முடிக்கணும்னு நீங்க நினைக்கிறது ஹைலி இம்பாசிபிள். ஹைலி இம்பாசிபிள். என்ன சார் இவ்வளோ டைரக்டா சொல்றீங்க? ஆமாப்பா, நான் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றது தான் உங்களால மொத்தத்தையும் படிச்சு நீங்க கையில எடுத்துட்டு போறது தான் இம்பாசிபிள்னு சொல்றேனே தவிர எக்ஸாம் கிளியர் பண்றது இம்பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். பட் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன பண்றீங்கன்னா, நான் லாஸ்ட் 3 months தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆனா ஃபுல் சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு எடுக்கும் போதே அதை நினைப்பேன். அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மைண்டோட நான் இந்த 3 monthsல இது எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடணும்னு நினைப்பேன். அப்படி யோசிக்கிறீங்கன்னா நீங்க இதை இன்னொரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். பட் நம்ம இப்ப இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரெயின்ல நான் ஃபுல் சிலபஸையும் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் பிளாக்கோட இருந்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரவே மாட்டீங்க. ஆர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி 10 நாள்ல ட்ராப் ஆயிருவீங்க. இதுதான் பாஸ்ட்லயும் உங்களுக்கு நடந்திருக்கும். இஃப் ஆல் நீங்க ஏதாவது இது மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஆமா 3 months தான் டைம் இருக்கு, ஆமா நான் அதுல என்னோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் கொடுக்குறேன், ஆனா அது எக்ஸாமை நோக்கி கொடுக்குறேன், நாட் ஃபார் சிலபஸ் கம்ப்ளீஷன், நாட் ஃபார் மை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் படிச்சுட்டேன், நான் நம்புற வரைக்கும் நான் அந்த கண்டென்ட் திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருப்பேன். டைம் இல்லப்பா. ஸோ எனக்கு இது ஒன்றுத்துக்கு ஒன்று நீங்களே முரணா என்கிட்ட காலில் கேட்குறீங்க, சார் நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியுமான்றது வேற, சிலபஸை நான் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடணும் அப்போதான் எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன், அதை டைப் பண்றீங்கல்ல, அங்கதான் ப்ராப்ளம் வருது. அப்ப இந்த 3 months டைம் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எதை என்னென்ன பார்ட்ல நீங்க படிக்கணும், அது எப்படி கிளியரா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒருத்தர் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு பண்றது ஈஸி. அதை பண்ணீங்கன்னா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இல்ல நான் எல்லாத்தையும் படிக்கணும், ஆர் நான் சிலபஸை ஃபுல்லா முடிச்சதான் இது எனக்கு முடியும், நான் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 3 months டைம்ல நீங்க சிலபஸ் கம்ப்ளீஷனை நோக்கி ஓடுறப்ப இந்த பக்கம் மார்க்கை லூஸ் பண்ணுவீங்க. இப்போ கவுன்சிலிங் நடந்துச்சுல, அதுல ஒரு கேண்டிடேட்டு ஒரே ஒரு மார்க் கம்மி அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கல. ஏன்னா 100 பேர் பைபாஸ் பண்ணி போறாங்க. அது கூட பரவாயில்ல. டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நடந்துச்சுல்ல, அதுல கவுன்சிலிங் போயிட்டு வந்த ஒரு கேண்டிடேட் சொன்ன விஷயம், சேம் மார்க்கு அதுலயே ஒரு 50 கேண்டிடேட்டோ 30 கேண்டிடேட்டோ இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது எப்படி இருக்கும். ஒரே ஒரு மார்க் நான் போட்டிருந்தேன்னா நான் கிளியர் பண்ணியிருப்பேன்லன்னு இருக்கும்ல. அப்ப இங்க அதுதான் உங்களை பெயின்க்கு உள்ளாக்க போகுது. அந்த மார்க்கு, அந்த ஒரு மார்க் விஷயம் தான் உங்களை பெயின்க்கு உள்ளாக்க போகுது. ஸோ அதை நோக்கி உங்களோட ப்ரிப்பரேஷனை வைக்காம உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கி இந்த ப்ரிப்பரேஷனை வச்சீங்கன்னா இந்த 3 monthsல யூ வில் கெட் லாஸ்ட் இன் த வே. நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களை நீங்களே இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து விலக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை விட்டு நீங்களே உங்களை விலக்கிக்கிட்டே போறீங்க, தள்ளி கூட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதை பண்ணாம இந்த அப்ரோச்சை எக்ஸாமை நோக்கி நீங்க வைக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாருமே படிக்கிற டைமை ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் டாபிக்கு படிச்சு முடிச்சு அதுல இருந்து மார்க் எடுக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு டாபிக் இருக்கு, அதுல இருந்து படிச்சு முடிச்சு மார்க் எடுக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுற டைம் 1 மணி நேரம் அப்படின்னா நீங்க அதுல 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. விச் மீன்ஸ் உங்க டைமை 5 மடங்கு வேஸ்ட் பண்றீங்க. அதனால நீங்க ரிசல்ட்டுக்கு விட்டு தள்ளி போயிட்டே இருக்கீங்க, உங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரை விட்டு நீங்க தள்ளி போயிட்டே இருக்கீங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், உங்களுக்கும் அது தெரியும். ஸோ எப்படி நீங்க உங்களோட டைமை ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுற ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு 5 மணி நேரம் செலவு பண்றீங்க, எப்படி 5 மடங்கு இந்த ப்ரிப்பரேஷன்ல உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்கன்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் டெய்லி வந்து சொல்ல போறேன். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த ஒரு கண்ணாடி மாதிரி உங்க முன்னாடி வச்சு நான் அதை பத்தி சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க. வேற உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்ல என்ன ஹடில் ஃபேஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாரும் பேசி இது இப்படிதான் இருக்கு விஷயம் அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். போற வழியில அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணி நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். மீன்வைல் கிராஷ் கோர்ஸ்ல என்ரோல் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, ஆர் அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த கோடை 9751200200 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.
our team will reach you. நான் உங்க கூட பேசுறேன். Thank you.